ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் டின் ஃபேக்ட்ரி ஏரியாவில் தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பஸ்ஸுக்காக. நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குண்டூர் போக போகிறோம். நம்ம அதுக்கு சூஸ் பண்ணியிருக்க பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா SVKDT ட்ராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க பஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா வால்வோ 9600 SLX பஸ்ஸு. டிரைவர் சீட்டு எல்லா வால்வோலையும் இருக்க மாதிரியே இருந்தது. சரி, நம்ம அப்படியே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 13L அப்படிங்கிற லோவர் சீட்டு தான் புக் பண்ணியிருந்தோம். இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட்டுக்கு மேலே தான் இருக்குது. எல்லா வால்வோலையும் இருக்க மாதிரி பேக் குஷனிங் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரியே இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. வால்வோங்கிறனால என்னமோ தெரியல, எல்லா பஸ்ஸையும் கொடுக்குற மாதிரியே பில்லோ கவரோட பில்லோ கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரியே பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி எந்த பஸ்லையும் இல்லாத ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இங்கே சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க பஸ்ஸோட சென்டரில். அப்படியே நம்ம சீட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம சீட்டுக்கு லெஃப்ட் சைடில் அவங்க பிளாங்கெட் கொடுத்துருந்தாங்க. அந்த பிளாங்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லியாகவே இருந்தது, நல்ல நீட்டியாக தான் வச்சுருந்தாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு எமர்ஜென்சி ஹேமரும், லெஃப்ட் சைடில் அதே மாதிரி அந்த விண்டோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஆனில் தான் வச்சுருந்தாங்க, ஒர்க் ஆச்சு. முன்ன காமிச்சது மாதிரியே தான் மேலே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட்டு, அது கூட லைட்ஸும் கொடுத்துருந்தாங்க. லைட்ஸை ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஓவராலாக இந்த பஸ்ஸை பற்றி சொல்லும் போது நல்ல கம்ஃபர்டபுளான ஜேர்னி. அதாவது ஒரு 12 hours 10 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த பஸ்ஸு சூப்பர் தான். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கம்ஃபர்டபுளான ஜேர்னி, எவ்வளோ கம்ஃபர்டபுளான பஸ்ஸுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த பஸ்ஸோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:50க்கு டின் ஃபேக்ட்ரியில் நான் பஸ் ஏறினது டைமு. இந்த பஸ்ஸோட டிராபிக் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நான் குண்டூர் புக் பண்ணியிருந்தேன். குண்டூர் போய் சேர்ந்தது அடுத்த நாள் மார்னிங் ஒரு 5 o'clock வந்தது. இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த பஸ்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் குட் தான்.